18 சித்தர்கள் தவம் செஞ்ச சிவன் மலை சென்னையில இருக்குன்னு உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? என்னென்ன சொல்றோம் பாருங்க. அட ஆமாங்க, நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் உடனே பஸ் இல்ல லோக்கல் ட்ரெயின் ஏறி தாம்பரம் சானிட்டோரியம் வந்துருங்க. அங்க இருந்து 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பச்சை மலை அப்படிங்கிற இந்த மலைக்கு வந்துடலாம். இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க வந்ததுமே மலை மேல 108 படிக்கட்டு ஏறி போனீங்க அப்படின்னா ரொம்ப பழமையான ஒரு சிவலிங்கத்தை வந்து இங்க பார்க்கலாம். இங்க இருக்க சிவனோட பேரு அத்திரீஸ்வரர் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இந்த மலையை சித்தர்கள் வாழும் பச்சை மலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க இருந்து மேல ஏறி போனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். சிவலிங்கத்துக்கு எதிர பாத்தீங்கன்னா ஒரு குகை ஒன்று இருக்கும். அந்த குகையில பாலாம்பிகை அப்படிங்கிற ஒரு அம்மனையும் நம்ம வந்து பார்க்கலாம். கோவில்ல இருந்து வெளியே போற இடத்துல ஒரு சின்ன வழி ஒன்று போகும். அந்த வழியில ஒரு 10 நிமிஷம் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு காளி கோவில் இருக்கும். அங்க இருந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா சிட்டியோட மொத்த வியூ பாயிண்ட் நமக்கு தெரியும். சிட்டிக்கு நடுவுல இவ்வளவு பீஸ்ஃபுல்லா ஒரு மலை இருக்கு அப்படிங்கிறது இங்க நிறைய பேருக்கு வந்து தெரியல. இந்த மலைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. இந்த மலையை சுத்தி நிறைய மூலிகை செடி இருக்கிறதுனால இங்க போகும்போது நம்ம அந்த காத்தை சுவாசிக்கும் போது நமக்கு வந்து நோயே வராது அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த மலையில சஞ்சீவி அப்படிங்கிற வேர் இருக்கிறதுனால இந்த மலைக்கு பக்கத்திலே வந்து டிபி ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்காங்க. இங்க வர நோயாளிகள் இந்த காத்தை சுவாசிக்கிறது மூலம் நோய் வந்து தீர்ந்துரும் அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க சித்தர்கள் இரவுல வந்து தங்கிட்டு போறதாகவும் தியானம் பண்றது மாதிரியும் வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே நீங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாட்டியாவது இங்க போயிருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மலைக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போல சூப்பரான வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.